அண்ட் எஸ், ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சொன்ன கட்ஸ்லாம் பண்ணிவிட்டு ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி 3 ஹவர்னு சொன்ன படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 ஹவருக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் பண்ணிவிட்டு இந்த மாதம் 20ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறதுக்கு கம்ப்ளீட் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா கேவிஎன் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயங்கர ட்ரெண்டிங்காக போயிட்டே இருக்குது. பெரிய பெரிய அக்கௌண்ட்ஸ்லேருந்து நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லா சைடுமே. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? ஓகே கேஸ், ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். ஜனநாயகன் அப்டேட். ஜனநாயகன் என்ன தான் ஆச்சு ப்ரோ? ஜனநாயகன் அவள் தான் மறந்துட்டாங்களா? அந்த படம் ரிலீஸ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? ப்ரொடக்ஷன் ஹவுஸ் என்ன தான் பண்ணுது அப்படின்னு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த சந்தேகங்கள் இருக்கும். தீர்த்து வைக்க தான் இந்த வீடியோன்றதை நான் பண்ணுறேன். ஸோ ஆக்சுவலாக என்ன நடக்குது, என்ன ப்ரோக்ரஸில் கொண்டு போகிறாங்க, இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதா, நிறைய கேள்விகள் உங்களை மாதிரியே எனக்கும் இருக்குது. பட் நேற்றுலேருந்து இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சர்க்குலேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ் ஆஸ் பர் த சிபிஎஃப்சி அவங்களோட கோரிக்கையை ஏற்று இந்த படத்தில் மறுபடியும் அந்த ரீகட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அவங்க சொன்ன மாதிரி ரீரிவிஷனுக்கு மறுபடியும் சப்மிட் பண்ணதாக ஒரு சில விஷயங்கள்லாம் வெளியே வந்தது. அட் த சேம் டைம் சிபிஎஃப்சி மேலே இவங்க போட்ட அந்த கேஸு கூட வாபஸ் வாங்க போகிறாங்க. கேவிஎன் சைட்லேருந்து அஃபிஷியலாக வாபஸ் வாங்கிட்டு சிபிஎஃப்சிக்கு மறுபடியும் அந்த படத்தை ஃபுல்லாக கொடுத்து ஒரு ரீரிவிஷன் கமிட்டி மாதிரி வச்சு மறுபடியும் அவங்க ஃபுல்லாக பார்த்து இந்த கட்ஸ்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு படத்தை ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இப்போதைக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு செய்தி. இது நல்ல செய்தியா இல்லை ஒரு மாதிரி கடுப்பான செய்தியான்னு கேட்டால் ரெண்டுமே மிக்ஸ்டுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்ல செய்தி பார்த்தீங்கன்னா, எஸ், படம் ரிலீஸ்க்கான ப்ரோக்ரஸ் கேவிஎன் சைடில் எவ்வளோ ஹார்டாக புஷ் பண்ண முடியுமோ எல்லா பாசிபிலிட்டிஸ் பார்த்து அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தே பண்ணுறாங்கன்னே வச்சுங்களேன். ரெண்டாவது, படத்தில் முக்கியமான காட்சிகள்லாம் நீங்கள் நீக்கணும் அப்படின்னும் போது ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ கட் பண்ண சொல்லிட்டாங்கன்னா, அது இவங்க பண்ணிட்டாங்கன்னா அந்த படத்தில் இருக்கிற முக்கியமான ஃப்ளேவர்ஸே பார்த்தீங்கன்னா ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் எல்லாமே மிஸ் பண்ணுவோம். அதுதான் உண்மை. இது ஓடிடியில் வந்துச்சுன்னா அது வேறு கான்செப்ட்டுங்க. அன்கட்டாக எல்லாத்தையும் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். ஓடிடிக்கு வரத்துக்கு ஒரு 1 or 2 months ஆகும்னு வச்சிங்களா, அதுக்கு மேலே கூட ஆகலாம். இன்னொன்று, இந்த பிப்ரவரியில் இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு சான்சஸ் பார்த்தீங்கன்னா 50-50 தான். இந்த வாரம் விச் இஸ் கம்மிங் வீக்கில் நமக்கு தெரிஞ்சிடும் ஆக்சுவலாக சிபிஎஃப்சி என்ன பண்ணுறாங்க, கேவிஎன் என்ன டெசிஷன் எடுத்திருக்காங்க, கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களா, ரீரிவிஷனுக்கு கொடுத்துட்டாங்களா, கட் பண்ணிட்டாங்களா, பண்ணலையே, எல்லா டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கேவிஎன் சைட்லேருந்து ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு வீடியோ வரத்துக்கோ ஒரு ட்வீட் வரத்துக்கோ ஹைலி சான்சஸ் இருக்குது. அதுலேருந்து நம்ம டேஸ் கவுண்ட் பண்ணிக்கலாம் படம் இப்போ ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் இந்த எலெக்ஷன்ஸ் பயங்கர பரபரப்பாக போகுது. இந்த பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்கன்னா என்டிடிவி, இந்தியா டுடேலலாம் போட்டுட்டு இருக்காங்க, எந்தெந்த கட்சிக்கு எப்படி ஓட்ஸ்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் தாண்டி எப்படி இந்த டிவிகே கட்சி மேலே நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு பப்ளிசிட்டி பண்ணணுமோ அவ்வளோ கேவலமாக பார்த்தீங்கன்னா சில நியூஸ் சேனல்ஸ்லாம் இது ஒரு பொழப்பாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவில். பார்த்தாலே பச்சையாக தெரியுது. அதை பற்றி நான் பேச கூட விரும்பலை. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் ஆக்சுவலாக அவங்க என்ன பண்ண போகிறாங்க, லைக் எலெக்ஷன்ஸ்க்கு இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் இருக்குது. அவங்களோட அடுத்த ஸ்டெப் என்ன, லைக் எப்படி இன்னும் மக்களை போய் ரீச் பண்ண போகிறாங்க அப்படின்றதுக்கான விஷயமும் கொஷின் மார்க்கில் தான் இருக்குது. தளபதி ஆக்சுவலாக அடுத்தது என்ன பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே ஆக்சுவலாக மைண்டில் இருக்கிற டைமில் இப்போ ஜனநாயகன் அப்படின்றது பெருசாக யாருமே ஃபோக்கஸ் பண்ணலையா அப்படின்னு கேட்டால், இப்போ ஃபேன்ஸாக இருக்கட்டும், இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாரோட டார்கெட் இப்போ டிவிகே சைடு தான் போயிடுச்சு. அதனால் ஜனநாயகன் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பார்த்துக்கிறாங்க, அவ்வளோதான். ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நாங்கள் பார்த்துக்கிறோம்ப்பா, எங்களை விட்டுருங்கப்பா அப்படின்ற மாதிரி தான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பட் எனிவே, படம் ரிலீஸ் ஆக போகிறது உறுதி தான். அது எப்போ வரப்போகுதுன்னு தெரியல. மார்ச்சில் ரிலீஸ் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் மார்ச்சில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா ரிலீஸ் பண்ணுறது கஷ்டம். இப்போது சிபிஎஃப்சியோட ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளானே இதுதான். கேவிஎன் கோர்ட்லேருந்து கேஸை வாபஸ் வாங்கணும், திருப்பி ரீரிவிஷனுக்கு எங்களுக்கு கொடுக்கணும். நாங்கள் அந்த ரிவிஷன்ன்ற பேரில் ஒரு 20 நாளோ 30 நாளோ நாங்கள் திருப்பியும் கட்ஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இதை ஒரு மாதிரி வெறுப்பேற்றினே இருப்போம். இதுக்கு நடுவில் எலெக்ஷன் கமிஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவாங்க. ஒன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இந்த கட்சியோட தலைவர் யார், தளபதி விஜய். அவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, இல்லை, அவர் நடித்த படத்தை ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க எலெக்ஷன் முடிகிற வரைக்கும். ஸோ இதுதான் அவங்களோட ஒரு மிகப்பெரிய சதி திட்டம். இது யார் பண்ணுறாங்க, எதுக்கு பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறத விட உங்களுக்கே தெரியும். ஸ்டேட்லேருந்து நேஷ்னல் வரைக்கும் எல்லா சைட்லேருந்து இந்த படத்துக்கு ப்ரெஷர், இந்த மனுஷனுக்கு ப்ரெஷர். பட் ஃபேன்ஸ் ஆகிய நாங்கள் இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது அடுத்த எலெக்ஷன்ஸில் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. அந்த விஷயந்தான் அந்த தமிழ்நாடோட தலையெழுத்தை மாற்றி. இப்போ ரீசெண்டாக என்னென்னா நிறைய வீடியோஸ் நான் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டே இருக்கேன்.
சில கட்சியோட அமைச்சராக இருக்கட்டும், எம்எல்ஏஸாக இருக்கட்டும், கவுன்சிலர்ஸாக இருக்கட்டும், ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அருவா எடுத்துன்னு போய் வெட்டுறாங்க, தட்டி கேட்டால் வந்து அடிக்க வராங்க. ஒரு ஊரில் ஒரு குடிநீர் குடிக்கிற அந்த போரை பார்த்தீங்கன்னா அவனை ரிமூவ் பண்ணின்னு இருக்கான். அதை போய் மக்கள் கேட்கும்போது நீ யாரா கேட்கறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. பதவி வேணும் அப்படின்னும் போது அந்த மக்கள் போட்ட ஓட்டால் தானே பிச்சை எடுத்து அந்த பதவியில் உட்காந்துருக்கீங்க, இல்லை சும்மாவே கிடைக்குது அவங்களுக்கு? நான் கேட்குறேன். யாராக இருந்தாலும் ஒரு சின்ன வார்டு மெம்பராக இருந்தால் கூட உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதவி கொடுக்குறாங்கன்னா மக்களோட சப்போர்ட் இல்லாமல் யாருக்குமே இங்கே கிடையாது. அதை நீங்கள் மறந்துடக்கூடாது. என்னவோ நாங்கள் அப்படியே சும்மா வந்து உட்கார்ந்த மாதிரி, இன்னும் நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தையே பார்த்துக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேரில் பேசின்னு இருக்காங்க. இதெல்லாம் ஆன்லைனில் போயிட்டு இருக்குது, நிறைய வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. இதுக்கெலாம் ஒரு ரிப்ளை கூட பார்த்தீங்கன்னா கட்சி சைட்லேருந்து, எந்த கட்சி சைட்லேருந்து சொல்லவே மாட்டுறாங்க. இப்போ அவங்களோட மெயின் டார்கெட்டே தளபதி விஜய் ஆகிட்டார். அது டிஎம்கேவாக இருக்கட்டும், ஏடிஎம்கேவாக இருக்கட்டும், எல்லாருமே ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிகே மேலே வச்சுட்டாங்க. ஏன்னா இந்த ஓட் பர்சன்டேஜில் எடுத்தாங்க. இப்போ டிவிக்கே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 20% ஓட்ஸ் வாங்கும் அப்படின்ற ஒரு நிலமையில் இருக்காங்க. அதுவே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஜீர்ணிக்க முடியல. தட்ஸ் ஹியூஜுங்க, ரொம்ப பெரிய விஷயம் ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இன்னொரு விஷயம் இந்த வீடியோவில் நான் ஹைலைட் பண்ணலான்னு இருக்கேன். தளபதி நல்லது பண்ணலாம், அவர் என்னப்பா பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டில் தானே இருக்க, எத்தனையோ வருஷமாக அவரை பார்த்துட்டு தானே இருக்கீங்க. 2002 2003 அந்த டைமில் இருந்தேங்க இந்த ஸ்ரீலங்கனுக்காக, அந்த தமிழ் மக்களுக்காக குரல் கொடுத்ததும் சரி, ஃபிஷர்மேனுக்காக குரல் கொடுத்ததும் சரி, அவ்வளோ நலத்திட்ட உதவிகள் பண்ணியிருக்காரு. கோவிட் டைமில் காசு கொடுத்துருக்காரு, ஃப்ளட்டு வந்தப்போ காசு கொடுத்துருக்காரு, ரிலீஃப் ஃபண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்கு. இது எல்லாமே நியூஸ் பேப்பரில் இருக்குது. நம்ம பசங்களை அதெல்லாம் தோண்டி எடுத்து ரீல்ஸாக போட்டுட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு அவர் சினிமாவில் இருக்கும்போதே பண்ணியிருக்காரு. ஆனால் அவரோட காசு, அவர் உழைச்ச காசு, அவர் உழைச்சிருக்காரு. மக்கள் டிக்கெட் கொடுத்து பார்க்குறாங்க, அந்த காசு தான் அது இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது எப்படி மக்களோட காசு ஆகும்? அதுக்கான உழைப்பு போட்டிருக்காருல்ல, அவர் சொந்த காசுலேருந்தே எடுத்து கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட்டில் ஒன்றும் கிடையாது அவர்கிட்ட. இப்போயும் அதை தான் அவர் பண்ணுறாரு. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கணும். இங்கே என்ன சொல்கிறதுனா, நீ யாரா வரத்துக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்களே தவிர, இவர் வந்தால் என்ன தப்பு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் யாருக்குமே இல்லை. பரவாயில்ல, தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக கூறு போட்டு விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுவீங்களோ உங்களுக்கே தெரியும். சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஆஸ் ஆஃப் நோ ஜனநாயகனுக்கு இதுதாங்க ஸ்பீச் போட்ட மாதிரி சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் நம்மளோட அடுத்த பாடல் லூசு ஃப்ளவர்னு ஒரு பாடல், அதுக்கான ப்ரோமோ இந்த வீடியோ எண்டில் ஆட் பண்ணுறேன். கூடிய விரைவில் அந்த ப்ரோமோ ரிலீஸ் ஆகும். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான். ப்ரோ சீக்கிரம் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. சாங் ரிலீஸ் பண்ணுங்கன்னு ஒரு கமெண்ட் போட்டு விடுங்க. அது எவ்வளோ கமெண்ட் வருதுன்னு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப். நானா டீடாக்ஸிக்கு கொப்பந்தான் டாக்ஸிக்கு, நானா டீடாக்ஸிக்கு